நெக்ஸ்ட் சொந்தங்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒவ்வொரு கேரக்டர்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம். நெக்ஸ்ட் 1 இயர் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்க போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஆஸ்ட்ராலஜர் சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சார், அட்வென்ச்சரஸா இருப்பாங்க, வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படிங்கிற தத்துவத்தை முழுசா நம்புற நேயர்கள்னா நம்ம தனுஷ ராசி நேயர்கள் தான். அவங்களுக்கு இந்த 1 இயர் எப்படி இருக்கு, அவங்கள பத்தியும் கொஞ்சம் சொல்லிக்கிறேங்க சார். தனுசு ராசி நேயர்களுக்கு அவங்க மட்டும் அட்வென்ச்சரஸ் இல்ல, அவங்க பக்கத்துல இருக்கிறவங்கள அட்வென்ச்சரஸா மாத்திடுவாங்க. ஓகே. தனுசு ராசி நேயர்களுடைய டாப் ப்ராப்ளம் கன்ஃபியூஷன். ஓகே. கிளாரிட்டி கிடையாது, எப்பவுமே ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்குது. இவங்க ரெஸ்ட்லெஸ்ஸா இல்லாம அந்த வியாதியை ஸ்ப்ரெட் பண்றது ஃபேமிலியில, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, எல்லார்கிட்டயுமே. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு சேலஞ்சு இப்போ தற்சமயம் ஒரு 3 years அட்டி சமவத அர்த்தாஷ்டம சனி வேற. இப்போ தனுசு ராசிக்கு இப்போ வந்து தன் ராசிநாதன் 8ல மறைஞ்சிட்டாங்களேன்னு ஒரு வருத்தம். அது தேவையில்லை. 12, 2, 4 வீடுகளை குரு ராசிநாதன் உச்சம் பெற்று பார்க்கிறார். இப்ப பாசிட்டிவ் பத்தி பேசுவோம். தனுசு ராசிக்கு முதல்ல இந்த பீரியட்ல தூக்கம் நல்லா வரும். நல்ல நிம்மதியான தூக்கம். ஃபர்ஸ்ட் டைம் நல்ல பணம் வரும். விட்டு போன பணம், ஏமாந்து போன பணம் எல்லாம் வரும். அடுத்தது தனுசு ராசியுடைய அம்மாவுடைய உடல் நலத்துல கவனம் தேவை. தனுசு ராசிக்கு வம்புன்னா ரொம்ப பிடிக்கும். வந்துட்டே இருக்குல்ல. தனுசு ராசிக்கு வம்புனா ரொம்ப பிடிக்கும். வம்பு, அடுத்தவங்கிட்ட வம்பு இழுக்கிறது, நோண்டி விடுறது, ட்ரிகர் பண்றது, இன்டிமிடேட் பண்றது, இதெல்லாம் தனுசுக்கு பிடிக்கும். ரொம்ப நல்லவங்க, ஆனா ரொம்ப ஹேஸ்டி டிசிஷன்ஸ் எடுப்பாங்க லைஃப்ல. அதாவது யார நம்ப கூடாதோ கரெக்டா அவங்கள நம்புவாங்க. உச்சகட்ட துரோகம் பண்றவங்கள நம்புவாங்க. யார நம்பணுமோ அவங்கள துச்சமா மதிப்பாங்க. இது தனுசுக்கு தெரியாம பண்றது. தனுசு ராசிக்கு ஸ்டேபிளா இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தொடங்க போகுது. தற்சமயம் உங்களோட பிறவி ஜாதகத்துல இருக்கக்கூடிய தசாபுக்தி எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். நல்ல ராசி, அடுத்தவங்களுக்கு எல்லாம் நல்லது செய்யணும், பழகுனா நல்லா பழகுறது, ஆனா வெறுத்தாலும் ஓவரா வெறுக்கிறது. இது ரெண்டுமே தனுசுக்கு இருக்கு. இதெல்லாம் கவனம் பண்ணிக்கணும். ஸோ தனுசை பொறுத்த வரைக்கும் இப்ப நல்ல காலகட்டங்கள், இதை உபயோகப்படுத்திக்கிறது உங்கள்கிட்ட தான் இருக்கு. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் 1 year இல்ல, அடுத்த ஒரு 1.5 வருஷத்துக்கு நல்லா இருக்கு. குரு பார்வையினால கொஞ்சம் ரிலீஃப் இருக்கும், கொஞ்சம் அமைதி இருக்கும். இப்ப ரகலையெல்லாம் நடந்திருக்கு ஒரு 3 வருஷமா. அந்த ரகலையெல்லாம் போய் ஓரளவுக்கு ரிலீஃப் இருக்கும். அதுதான் தனுசுக்கு. இப்போ தனுசு ராசி ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, இப்போ நீங்க யாரையாவது அவமரியாதை பண்ணிட்டு இருந்தீங்களோ, யாரையாவது தப்பா பேசிட்டு இருந்தீங்களோ, அவங்கள்ட்ட நீங்க போய் நீங்க கொஞ்சம் அவங்கள்ட்ட பேசணும். ஏன்னா நீங்க செய்யற பாவம் உங்களுக்கே தெரியாத நீங்க செய்யற பாவங்கள். நீங்க யார தப்பா பேசுறது, தப்பா நினைக்கிறது, அசியூம் பண்றதா இல்லாம அவங்கள்ட்ட போய் அது கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்கணும். அண்ட் எது நீங்க ரைட் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பிம்பம் ரொம்ப தப்பானது, எது நீங்க தப்புன்னு நினைச்சீங்களோ அந்த பிம்பம் ரொம்ப ரைட் ஆனது. இதை மறக்காம உங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகே சார். இவங்க இந்த டைம்ல போக வேண்டிய கோயில்கள் ஏதாவது, பரிகாரங்கள் ஏதாவது இருக்கா? கண்டிப்பா. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப கை கொடுக்கும். தவிர ராமபிரான், சீதை, லக்ஷ்மணர், அனுமான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ராமர் சிலையை வீட்டுல வச்சு சுந்தர காண்டம் படிப்பது. சுந்தர காண்டம் படிக்க ஆரம்பிச்சாலே தனுசுக்கு வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கும். ஓகே சார். கண்டிப்பா சார் சொன்னது எந்த அளவுக்கு பாசிட்டிவா ஒத்து போகுதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். நன்றி.